பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்திலே முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. பரிசுத்த லூக்கா தமது நற்செய்தி நூலைப் போலவே அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகமும் தேப்புலு என்ற ஒரு மனிதன் பெயருக்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 நூல்களிலும் எழுதியவர் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் ஆதி கிறிஸ்தவர்களின் ஏகோபித்த கருத்தும் 2 நாட்களில் காணப்படும் உள்ள ஆதாரங்களும் லூக்காதான் இவற்றை எழுதியவர் என்று முடிவு செய்ய வைக்கப்படுகின்றது. இவர் பிரியமான லூக்கா என்று சொல்லி கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே அப்போஸ்தலர் பவுல் அழைக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், இதோ திருச்சபையின் ஆரம்ப வரலாற்றிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் கிரியை செய்கிறார் என்பதை இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே நாம் காண முடியும். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. இத்தேப்புலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியை குறிப்பிட்டு எழுதுகிறார். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. அதற்கு பின்பதாக உயிர்த்தெழுந்த பின்பதாக நடந்த காரியங்களை 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அந்த காரியங்களுக்குரிய எல்லாவற்றையும் பேசி எல்லாவற்றையும் அவர் ஆண்டவர் கிறிஸ்துவன் நிரூபித்து காண்பித்தார் என்பதை அந்த இடத்திலே குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து போகும்போது அதுக்கு பின்பதாக நடந்த காரியங்கள் எல்லாம் இங்கே அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்திலே கொண்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டு. பிதாவுடைய வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது 29வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி இங்கே பிதாவுடைய தமது வாக்குத்தத்தத்தின்படியே நிறைவேற்றுவதற்கு நாம் காத்திருக்கும்படியாக இங்கே அழைக்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லி எருசலேமிலே தங்கியிருக்கும்படி அங்கேதானே கட்டளை கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யூதாசுக்கு பதிலாக மத்தியா தேர்ந்தெடுக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இதோ யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்களும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்பதை 4வது வசனம் உறுதிப்படுத்துகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரத்திலே பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதை குறித்து பார்க்கிறோம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார்கள். யூதர்களின் வருஷத்தில் 2வது பெரிய திருவிழா பெந்தெகோஸ்தே பண்டிகை. இது ஒரு அறுப்பின் பண்டிகை. தங்கள் நிலத்தின் விளைவின் முதல் பலன்களை ஆண்டவருக்கு படைக்கும் நாள். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவனுடைய திருச்சபைக்கும் பெந்தெகோஸ்தே பண்டிகையானது உலகத்தின் ஆத்துமாக்களை தேவனுடைய அறுவடை செய்யும் நாளாக மாறிவிட்டது.
கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் காத்திருந்த பொழுது என்ன நடந்தது என்பதை இங்கே வேதவசனம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. அங்கே ஒருமனப்பட்டு காத்திருந்த பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. எல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிறந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் பேசின காரியங்களை எல்லாம் அங்கே பண்டிகை ஆனதினால் பல நாடுகளிலிருந்து வந்த தேசர்கள் எல்லாம் அதை தங்கள் மொழியிலே கேட்டார்கள். கேட்டு பிரமித்து அங்கே அவர்கள் பேசிய காரியங்கள் எல்லாம் இங்கே வேதம் தெரிவிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் வருகை குறித்து பேதுரு விளக்கமாக தெரிவிக்கிறார். வேத வசனங்களின் அடிப்படையிலே அங்கே கடைசி நாட்களில் நடக்கிறதான சம்பவங்களை குறித்து அங்கே பேதுரு சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா விசுவாசிகளுக்கும் உரிமையானவர். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். திருத்துவத்தின் 3வது நபராகிய பரிசுத்த ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆம், அங்கே ஜனங்கள் எல்லோருக்கும் பேதுரு சொல்லும் பொழுது அங்கே 38வது வசனத்திலே பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி அங்கே பேதுரு ஞானஸ்நானத்திற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து விசுவாசிகள் எப்படி ஐக்கியமாக இருந்தார்கள், அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணிதலிலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் கர்த்தர் தாமே சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகும். 3வது அதிகாரத்திலே நடக்க முடியாத ஒரு பிச்சையை எடுத்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பேதுரு அங்கே சுகமாக்கி நடக்க வைக்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவான் தேவாலயத்துக்கு போகும்போது இந்த அற்புதம் நடந்தது. ஆம், அங்கே தானே இந்த குடி வந்த ஜனங்களுக்கு பேதுரு அங்கே ஆண்டவருடைய செய்தியை கொடுக்கிறதான காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்கும் போது சர்வ தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை நமக்கு அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.